இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு நினைச்சு தன்னையே இவர்கிட்ட பறி கொடுத்துட்டான். ஆனா இந்த சம்பவம் நடந்து அடுத்த நாள் காலையில தான் மல்லிகா நடந்தது என்கிட்ட சொன்னான். நானும் கோவத்தோட விஜய் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போய் பார்த்தேன். ஆனா யாரும் சில ஃப்ரெண்ட்ஸ் அவரை அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சது. அப்பதான் விஜய் முந்தின நாள் ராத்திரி போதையில தண்ணிலே மறந்து இருக்காருங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. ராத்திரி அவர் சுயநினைவே இல்லாம ரூமுக்கு வெளியே விழுந்து கிடந்ததாகவும் அதை பார்த்த ஹோட்டல்காரவங்க அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு தகவல் கொடுத்ததால அவங்க வந்து விஜயை கூட்டிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வச்சு நான் யோசிச்சு பார்த்தப்பதான் விஜய் சுயநினைவு இல்லாம தான் மல்லிகா கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாருன்னு தெரிஞ்சது. கொஞ்ச நாள்ல மல்லிகா கர்ப்பமாயிட்டான்ற விஷயம் தெரிஞ்சு நான் அந்த கருவை கலைக்க சொன்னேன். ஆனா யாருமே இல்லாத எனக்கு கிடைச்ச முதல் உறவு இந்த குழந்தை தான். என்னால கலைக்க முடியாதுன்னு மல்லிகா உறுதியா இருந்தா. அது மட்டும் இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் விஜய்க்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வருவாருன்னு அவ நம்பிட்டு இருந்தா. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்ததே விஜய்க்கு தெரியாதுங்கிறது அந்த அப்பாவி பொண்ணுக்கு தெரியல. விஜய் 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 என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல விஜய், டேய் டென்ஷன் ஆகாத. பாரு, நடந்துருச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். மல்லிகா அழகியை பெற்றெடுத்தா. ஆனா மல்லிகா எதிர்பார்த்த மாதிரி விஜய் வரவே இல்ல. அழகி பிறந்த கொஞ்ச நாள்லயே மல்லிகாவை எல்லாரும் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மனசுடைஞ்சு போயிருந்த மல்லிகாவுக்கு ஒரு கட்டத்துல புத்தி பேதலிச்சு போச்சு. மல்லிகாவுக்கு புத்தி பேதலிச்சாலும் அவ விஜய் வருவாருங்கிற நம்பிக்கையில தான் இருந்தா. விஜயை தேடி போறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஒரு நாள் இந்த பிஞ்சு குழந்தைய அனாதையா தவிக்க விட்டுட்டு எங்கேயோ போயிட்டா. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அழகி அவ தாத்தா தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அழகி இப்ப இருக்க வயசுலதான் மல்லிகா அவருக்கு கிடைச்சா. அவரும் தன்னோட பேத்தி மாதிரி அவளை வளர்க்க ஆரம்பிச்சாரு. இப்போ அவளோட குழந்தை அழகியையும் அவதான் பாத்துக்கிட்டாரு. ஆனா அவருக்கும் வயசாகுது, உடம்புக்கும் முடியல. ஒரு பொம்பளை பிள்ளைய தனி ஆளா எப்படி வளர்க்க போறேன்னு அடிக்கடி சொல்லுவாரு. அவர்கிட்ட மல்லிகா எல்லா விஷயத்தையும் சொல்லி இருந்ததால ஒரு நாள் விஜயை தேடி சென்னைக்கு போறேன்னு கிளம்பினாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. இன்னும் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அத நான் அப்புறமா சொல்றேன். ஆனா இதுக்கு மேல நடந்த விஷயங்களை சூர்யா தான் சொல்லணும். சொல்லுங்க சூர்யா. சூர்யா, ஏன்பா அமைதியா இருக்க? நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுடா. சூர்யா சொல்லுப்பா. சென்னைக்கு வந்த தாத்தாவுக்கு என்ன ஆச்சு தெரியல. ஆனா அழகி அனாதை குழந்தைன்னு சொல்லி சரோஜினி டாக்டர் கிட்ட ஒப்படைக்க முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா சரோஜினி டாக்டர் அந்த குழந்தை ஆசிரமத்தில் சேர்க்க முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. ஏன்னா அப்பா அம்மா யாருமே இல்லாம ஆதரவற்ற இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அவங்க புகலிடம் தருவாங்க. அம்மா 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 ஐயா முடியாது, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நான் ஒரு சாதாரண கிராமத்துக்காரன், வாழறதுக்கே வழி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கேன். இந்த குழந்தையோட அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு தான் இங்க வந்தேன். ஆனா அவங்க கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கண்டிப்பா இந்த குழந்தைய ஏத்துக்க மாட்டாங்கன்னு. அம்மாவும் மனநிலை பாதிக்கப்பட்டு எங்கேயோ போயிட்டாமா. அப்பாவும் ஏத்துக்கல. இப்ப உண்மையாவே அனாதையாதமா இருக்கா. ஒரு பொம்பளை பிள்ளைய எந்த ஆதரவும் இல்லாம காப்பாத்துறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லம்மா. என்னால பாத்துக்க முடியாதுமா. அதான் எதிர்காலத்தை யோசிச்சு நீங்க தான் ஒரு பாதுகாப்பா இருந்து காப்பாத்துவீங்கன்னு சொல்லி நான் வந்தம்மா. தயவு செஞ்சு இந்த குழந்தையோட வாழ்க்கைய கேள்விக்குறியாக்காம எப்படியாவது ஏத்துக்குங்கம்மா. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த குழந்தையோட அப்பா ஏத்துக்க மாட்டாருன்னா உங்களுக்கு இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தெரியுமா? அப்பா யாருன்னு எனக்கு சரியா தெரியலம்மா. அது அம்மா தான் சொல்லணும். அவ அம்மாவுக்கு மனநிலை சரியில்லாம எங்கேயோ காணாம போயிட்டாமா. ஒரு ஆதரவும் இல்லாம இப்படி அனாதையா நின்றுட்டு இருக்கிற இந்த குழந்தை விபி நகை கடைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க வீட்டு வாரிசுமா. அவங்க கூட போராடி இந்த குழந்தைய அங்க கொண்டு சேர்க்கறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லம்மா. என்கிட்ட இருக்கிற வசதிக்கு அவங்களோட போராடுறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லம்மா. அது அம்மா இங்க வந்து. நீங்க வருத்தப்படாதீங்க. இந்த குழந்தைய நாங்க இங்க சேர்த்துக்கிறதுல உண்மையா இவ சேர வேண்டிய இடத்துல, அதான் விபி நகை கடைக்காரங்க வீட்டுல அங்க இவ்வளவு ஒப்படைச்சிடறேன். இந்த குழந்தை நிச்சயமா அவங்க அப்பா கூட சேர்ந்து நல்லபடியா இருப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு இவ்வளவு அங்க ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க தைரியமா போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. ஏமா அழற? தாத்தா, என்ன விட்டுட்டு எங்க தாத்தா போறீங்க? தாத்தா, நான் ஊருக்கு போறேமா. நான் இல்லன்னு நீ அழக்கூடாதுமா. இந்த டாக்டர் அம்மா உன் அப்பா கிட்ட கூட்டிட்டு போவாங்க. நீ அவரு கூட தான் இருக்க போற. தாத்தா போ. தாத்தா, என்ன விட்டு போகாத தாத்தா. மேடம், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க மேடம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஸ்டாப் இட் சூர்யா. உங்க வீட்ல நடக்கிற பிரச்சனை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அழகிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும். அதுக்காக தான் நான் உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அதை விட முக்கியம், அழகியோட அப்பா யாருங்கிற உண்மை எங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சாகணும். டாக்டர், உங்களுக்கு எங்க ஃபேமிலி பத்தி நல்லா தெரியும். நாங்க யாருக்கும் எந்த ஒரு நம்பிக்கை துரோகமும் பண்ண மாட்டோம். இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கணும்னா நான் ஒரே ஒரு தடவை அந்த பெரியவரை நேரில் பார்க்கணும். அதுக்கு மட்டும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்.
ப்ளீஸ் டாக்டர், அழகியோட அப்பாவை கண்டுபிடிக்கணும்னா அந்த தாத்தா கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும். தயவு செஞ்சு அந்த பெரியவரோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் நேரில் போய் அவரை பார்த்து இந்த பிரச்சனைக்கு காரணமானவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அழகிய அவங்க கூட நான் சேர்த்து வைக்கிறேன். இங்க பாருங்க, அழகியோட அப்பா யாரா இருந்தாலும் சரி இது நடக்கும். அவளோட அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கூட அழகிய நான் சேர்த்து வைப்பேன். வந்திருக்காங்க விபி ஜுவல்லர்ஸ் வீட்டுக்காரங்களா அழகிய பத்தியும் உங்களை பத்தியும் விசாரிச்சாங்க. எப்படியாவது கரை சேர்த்துருங்க. அழகிய கை விட்டுட்டீங்கன்னா அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகுனே தெரியாது. ஏற்கனவே அவங்க அம்மா சீரழிஞ்சு சின்ன பின்னப்பட்டு எங்கேயோ போயிட்டா. இனி அந்த குழந்தைக்கு அப்பா மட்டும் இல்லை, அம்மாவும் நீங்க தான். அழகிய நல்லா பார்த்துக்கங்க. இல்ல பெரியவரே, அது இருக்கட்டும். நீங்க எத்தனை நாள் என்ன தேடி வரவே இல்லை? வந்தேன் தம்பி, நான் வந்தேன். உங்க ஆஃபீஸு கூட வந்தேன். அங்கே அவர் பேர் கூட ரகுவரன். ரகுவரன் ஒருத்தர் என்னை பார்த்து உனக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன், நீங்கள் எது போயிடு, நீ சொல்றியே அழகியோட அப்பா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னார். நான் பணமெல்லாம் வேணாங்க, இந்த குழந்தைய வச்சு பார்த்துக்கோன்னு சொன்னேன். அவர் முடியவே முடியாதுன்றார். இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசுனா அவளை வச்சு ஏதாவது பண்ணிடுவேன்னு என்ன மிரட்டினார் தம்பி. வேறு வழியே இல்லாமல் ஆதரவற்ற ஒரு இல்லத்தில் கொண்டு போய் நான் அழகிய சேர்த்துட்டேன். அந்த டாக்டர் அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க சொன்ன மாதிரியே அழகி உங்ககிட்ட சேர்த்துட்டாங்கிறது எனக்கு மன நிறைவா இருக்கு. கரெக்டா சொல்லுங்க, அவர் பேரு ரகுவரன் தானே? ஆமா தம்பி, அப்படித்தான் எல்லாரும் சொன்னாங்க. அவரும் அப்படித்தான் சொன்னார். அழகிய நல்லபடியா பார்த்துக்கப்பா. உன்னை என் பேரை மாதிரி நினைச்சு நான் கெஞ்சி கேட்குறேன்ப்பா. அழகிய நல்லபடியா பார்த்துப்பேன். வந்துட்டாரு. மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.